ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்றுக்கு தேய்பிறை பஞ்சமி நம்ம வீட்டில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றியிருந்தேன். அந்த தேங்காயை நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த விளக்கை வந்து நம்ம கோவிலில் தான் போய் ஏற்றுவோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றிட்டு அப்படியே வந்துடுவோம் இல்லையா? ஆனால் நம்ம வீட்டில் ஏற்றும் போது அந்த தேங்காயெல்லாம் எங்கே போடுறது, சமையலுக்கு பயன்படுத்துகிறதா இல்லை வேறு எங்கேனாவது நம்ம அதை கொண்டு போய் போட்டுணுமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விளக்கு நம்ம ஏற்றணும்னா அதை தானாகவே குளிரணும். நம்ம வந்து அதை குளிர வைக்கக்கூடாது. அதே மாதிரி காலையில் எழுந்ததுமே இதை வந்து ஒரு கவரில் அந்த அரிசி, தேங்காய் இது ரெண்டுத்தையுமே போட்டு வச்சுருங்க. பூ அது மூணுத்தையும் போட்டுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பசுமாடு இருந்தது அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் அந்த அரிசி, தேங்காய் இதை கொண்டு போய் நீங்கள் போட்டுடலாம். பூ வந்து செடிக்கு அடியில் போட்டுடுங்க. அப்படி உங்களால் பசுமாட்டுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டுட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடுங்க. அவ்வளோதான்.